ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இருபத்தி 3வது வசனம். அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான், அவர்களும் உண்டு குடித்தார்கள். பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான், அவர்களும் தங்கள் தலைவரிடம் திரும்பி சென்றார்கள். ஆக எந்த அளவுக்கு என்றால், இவர்களுக்கு ஒரு பெரிய விருந்தையே படைத்து இவர்களை வழி அனுப்பி வைக்கிறான். ஒரு எந்தவித ஆபத்தும் இல்லாமல், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இவர்களை ஒரு நல்ல முறையில் அனுப்பி வைப்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக எலிசா இறைவாக்கினர் எந்த அளவு இந்த கைதிகள், அதாவது போர்க்கைதிகள் என்று கூட சொல்லலாம், இவர்களை இஸ்ராயல் நாட்டுக்குள் வந்த இவர்கள் எல்லாருமே சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒரு போர்க்கைதிகளாக கருதப்பட்டிருக்க வேண்டும். இப்போ போர்க்கைதிகள் என்றால் இவர்களுக்கு எந்த உரிமைகளுமே இல்லை, இவர்களை தனியாக ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இவர்களால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, நேரடி பயன் எதுவுமே இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த போர் கைதிகளை எல்லாம் மீண்டும் விடுவிக்கின்ற ஒரு நிலைக்கு இவனால் திட்டம் போட முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாருமே இஸ்ராயல் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அதே எப்படி பெரிய விருந்து கொடுத்து, இவர்களுக்கெல்லாம் பெரிய விருந்து கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் நன்கு உணவு உண்ட உடனே இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய தலைவனிடத்திலே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதன் பின் சிரியாவின் கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் கால் எடுத்து வைக்கவில்லை. அதாவது இந்த இறைவாக்கினர் போட்ட போடல இனி இந்த நாட்டு பக்கமே தலையெடுத்து வைக்கக்கூடாது என்கிற திட்டத்தோடு இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த பகுதி 23 வரை இருக்கிற பகுதி சிரியா இஸ்ராயல் நாட்டின் மீது தொடுத்த முதல் போர். இதை பொறுத்த மட்டில் இந்த முதல் போரில் யாருக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறது? சிரியாவுக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறது. யாருடைய ஒரு கைவன்மையால் இது நடக்கிறது? இறைவனுடைய கைவன்மையால் நடக்கிறது. இதற்கான காயை நகர்த்துகிறவர் யார்? எலிசா இறைவாக்கினர். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பகுதியை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் இப்போ 3வது பகுதி. இந்த 3வது பகுதி சமாரியா முற்றுகையிடப்படல் என்கிற அந்த தலைப்பில் இருக்கிறது. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி 7ஆம் அதிகாரம் முழுக்க போகிறது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் சிரியாவின் படை தப்பியோடுதல் என்கிற அந்த பகுதி வரை. இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, 6ஆம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை ஒரே பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை நம்ம இப்போ 2 பகுதியாக பிரிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பகுதியை முதல் பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். அது சிரியாவை முற்றுகையிடுவது. யார் முற்றுகையிடுவது? சிரியா யாரை முற்றுகையிடுகிறது? இஸ்ரேல் நாட்டை முற்றுகையிடுகிறது. அப்படி முற்றுகையிலிருந்து காக்கின்ற பணியை செய்கின்றவர் இறைவாக்கினர் எலிசா. இந்த இறைவாக்கினர் எலிசா இந்த பணியை செய்வதோடு அந்த நாட்டில் இருக்கிற பஞ்சம், இந்த முற்றுகையினால் எப்பொழுதும் பஞ்சம் ஏற்படும். ஏன்னா உணவுப் பொருட்கள் உள்ளே வர முடியாது. பொதுவாக எல்லா நகரங்களுமே மலை நகரங்கள். அது சமாரியாவாக இருந்தாலும் எருசலேமாக இருந்தாலும், ரெண்டாவது எல்லாமே மதில் சுவர்கள் இருக்கிற நகரங்கள். அப்போ முற்றுகையிடுகிற போது மதில் சுவர்களை சுற்றி வீரர்கள் இருப்பார்கள், வெளியே யாரும் போக முடியாது.
உள்ள மக்கள் குடியிருப்பார்கள். விவசாய நிலங்கள் எல்லாமே வெளியில தான் இருக்கும். ஆமாம். தண்ணீர் கூட வெளியில இருந்து தான் வரணும். அப்போ மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள். முற்றுகையிடுதலுடைய நோக்கமே அதுதான். அதாவது மக்களுடைய வாழ்வாதாரங்களை தடுப்பது. தடுத்தால் அவர்கள் வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க? சரணாகதி ஆவார்கள். சரணாகதி ஆவார்கள். இதுதான் வழக்கமாக நடப்பது. இந்த நிலையில் ஒரே ஒரு அரசன் மட்டும்தான் வெற்றி கொண்டான். நம்ம வரலாற்றை பூர்வமாக இந்த இஸ்ராயல் மக்கள் விவிலியத்தில் வருகிற பகுதிகளை பொறுத்த மட்டும் இந்த முற்றுகையில் வந்து வெற்றி கொண்ட ஒரே மன்னன் எசேக்கியா என்கிறவன் மட்டும்தான். இது நடப்பது வந்து 701. வடநாடு என்பது அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு, ஆகாசுக்கு பிறகு தென்னாட்டை ஆள்கிறவன் வந்து எசேக்கியா. அவன் என்ன பண்ணுறான்? இதுவரை அசிரியாவுக்கு கட்டி வந்த கப்பம், அவனுடைய தந்தை ஆகாசு வந்து கப்பம் கட்டுவதற்கு சம்மதித்தான். அதனால தான் அவனை அசிரியர்கள் விட்டார்கள், நாட்டிலேயே தங்குவதற்கு அனுமதித்தார்கள். அப்படி அவன் தந்தை கட்டி கொண்டிருந்த கப்பத்தை வந்து யார் நிறுத்துறா? மகனாகி எசேக்கியா நிறுத்துறா. உடனே இந்த அசிரிய பேரரசன் செனாகரிப் என்ன பண்ணுறான்? உடனே புறப்பட்டு தென்னாட்டுக்கு வந்து தென்னாட்டை முற்றுகையிடுகிறான். தென்னாடு என்றால் எருசலேம். எருசலேம் எங்கே இருக்கு? மலைநகர். அந்த மலைநகரை முற்றுகையிடுகிறான். ஆனால் எசேக்கியா ஒரு மாபெரும் திட்டத்தை செய்து விட்டதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதுவரை எருசலேமுடைய தென்பகுதியில் கேகோன் என்கிற நீர்வூற்று வந்து கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக ஓடிட்டு இருந்துச்சு. அது சாக்கடையில் போய் கலக்கும். இந்த கெதரோன் நீர்வீழ்ச்சி என்ன பண்ணா, நீரூற்றை மடை மாற்றி உள்ள வந்து அந்த மலையை குடைந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு உள்ள குடைஞ்சு ஒரு கால்வாய் போல உருவாக்கி, சுரங்கப்பாதை, அது வந்து சுரங்கத்தில் போகிறது, அதை கால்வாயை உருவாக்கி அதை வந்து நகருக்குள்ளாக கொண்டு போய் விட்டான். நகர் என்றால் தாவீது நகர். இது சியோன் மலையில் இருக்கிற தாவீது நகர். இந்த சியோன் நகரிலிருந்து தான் அதன் உச்சியில் இருக்கிற மொரே மலையில் சாலமோன் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான். இப்போ இந்த கீழ்ப்பகுதியில் சியோன் மலை இருக்கிறது. அந்த மலைக்குள்ளாக தண்ணீரை கொண்டு போய் அந்த தண்ணீர் வந்து எதில் கலக்கிற மாதிரி செய்தான்? ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்துக்கு ஷிலோவாம் என்று பெயரிட்டான். இந்த சிலோவாம் குளத்து தண்ணீர் என்பது சீகோன் நீரூற்றிலிருந்து, அதாவது எருசலேம் மலையுடைய தென்பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த நீரூற்றை உள்பகுதிக்கு கொண்டு சென்ற அதனுடைய பயன். அப்போ என்ன நடக்கிறது? எருசலேமுக்கு வந்து தண்ணீர் கிடைத்து விடுகிறது. அவனுடைய காலத்தில் மக்கள் அதிகபட்சம் போனால் ஒரு 60,000 பேர் மலையில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 60,000 பேருக்கு தேவையான தண்ணீர் எங்கே இருக்கிறது? அந்த நீரூற்றின் வழியாக கிடைக்கிறது. சீகோன் நீரூற்று. வெளியில் கெதரோன் பள்ளத்தாக்கில் சென்று கொண்ட தண்ணீர், அங்கே தான் விவசாயங்கள்லாம் நடக்கும், கெதரோன் பள்ளத்தாக்கில். இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி அவன் நகருக்குள்ளேயே தேவையான பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டான். அதனால செனாகரிப் 701 முற்றுகையிட்ட போது, நகரை முற்றுகையிட்ட போது யார் தப்பித்துக் கொள்வது? எசேக்கியாவும் அவனுடைய மக்களும் தப்பித்துக் கொள்கிறார்கள். இது எசேக்கியாவுடைய அற்புதமான திட்டம். 3 ஆண்டுகள் முற்றுகையிட்டான் செனாகரிப். 3 ஆண்டுகளும் இவர்கள் தாக்குப்பிடித்தார்கள். இது வேறொரு சூழல் என்றால் நிச்சயமாக முடிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு முற்றுகைக்குத்தான் சமாரியா எப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் 24 33 வரை உள்ள பகுதிகளில் பார்க்கிறோம். 24. பின்னர் சிரியா மன்னன் பெனதாத்து தம் முழு படையையும் திரட்டி கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான். இப்போ நேரடியாக சமாரியாவுக்கு போயிட்டான். கிளையாத்தில் இல்லை,
ஆனால் அதுக்கு முன்னாலே 23 வசனத்தில் இஸ்ராயல் நாட்டுக்குள் இனி காலே எடுத்து வைக்கப் போவதில்லை என்று முடிவு கட்டியவர்கள் கல்லறையில் உள்ள அந்த மண்ணு காய்வதற்குள்ளாகவே மீண்டும் அவர்கள் எதன் மீது படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிரியர்கள் இஸ்ராயல் மீது படையெடுக்க, அதுவும் குறிப்பாக எங்கே வந்துட்டான், தலைநகருக்கே வந்துட்டான். சமாரியா வந்து மலைப்பகுதி, மலையில் இருக்கிறது, உச்சியில் இருக்கிறது, அந்த மலையே சுத்திட்டான். எனவே அவர்கள் சமாரியாவுக்கு சென்று அதை நகரையே முற்றுகையிட்டார்கள். எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் காட்டு வெங்காயம் கார்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாய் இருந்தது. அப்ப எதை சாப்பிட்டுருக்காங்கன்னா கழுதை தலையைத்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவருடைய உணவு கழுதை தலை. அந்த கழுதை தலை வந்து 80 வெள்ளிக்காசு, காட்டு வெங்காயம். வெங்காயம் இல்லாமல் அவர்களால் உணவு உட்கொள்ள முடியாது. இதெல்லாம் முக்கியமான பொருட்கள், உணவுக்கான முக்கியமான பொருட்கள். அந்த காட்டு வெங்காயம் வந்து எவ்வளவு? காற்படி 5 கால்படி வந்து 5 வெள்ளிக்காசுக்கும் அந்த அளவுக்கு முற்றுகையிட எங்களுக்கு பொருட்கள் கிடைக்கல, வெளியிலேருந்து தான் பொருட்கள் வர வேண்டும். பொருட்கள் வெளியிலேருந்து வராட்டினா இருக்கிறத என்ன பண்ணணும், அவங்க அப்படியே பதுக்கிடுவாங்க. பதுக்கி வச்சுட்டு விலைக்கு அதிகமாக அந்த பொருட்களை எல்லாம் விற்பார்கள். அதான் நடந்தது. ஒன்று, பொருட்களே கிடைக்கல, இருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கணும்னா அதிகமான பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டது மட்டுமல்ல, முற்றுகையும் கடுமையாக இருந்தது. 26வது வசனம், இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். ஆக இஸ்ராயலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில், வழக்கமாக மதில்கள் எல்லாம் நல்ல அகன்று இருக்கும். ஆமாம். இப்போவே நாம் நம்முடைய நகர்களில் அல்லது இப்போ இருக்கிற நகர்கள், இந்த மதில்கள் எல்லாமே மிக அதிகமாக போனால் ஒரு 400-500 ஆண்டுகளுக்குள் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். உதாரணமாக செஞ்சிக்கோட்டை எடுத்துக்கொள்வோமே. செஞ்சிக்கோட்டையெல்லாம் மதில்கள் மேலே நடக்கலாம். அந்த அளவுக்கு 3 அடி அகலமாக இருக்கும் மதில்களுடைய அந்த பகுதி. ஏனென்றால் இதில் தான் காவல் மாடங்கள்லாம் இருக்கும். போர் வீரர்கள் அதுலேருந்து சுற்றி பார்ப்பாங்க, வெளியில் ஆட்கள் யாரும் வர்றாங்களா. அதனால தான் அரசனும் அதே போல் ஒரு சுற்றுகிறான். முற்றுகையிட்ட நேரம் எந்த அளவுக்கு அங்கே வந்து படைகள் இருக்கிறது, அவர்கள் உறங்குகிறார்களா, அவர்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்களா என்கிற அந்த பார்வை வந்து இருக்க வேண்டும் அரசனுக்கு. அதனால் அவன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், கீழே இருந்து ஒரு பெண் ஒருவேளை அழைத்திருக்கலாம், அரசரே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிடுகிறார். அதாவது அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. மக்கள் எல்லாம் உணவில்லாமல் தவிக்கிறார்கள். கொடிய பஞ்சம். கழுதை தலையே 80 வெள்ளிக்காசுக்கு வாங்க வேண்டியிருக்கிறது. காட்டு வெங்காயம் அதே 5 வெள்ளிக்காசுக்கு வாங்க வேண்டியிருக்கிறது. கால்படி வந்து 5 காசுக்கு 5 வெள்ளிக்கு வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு மீறி பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அந்த நிலையில் ஒரு பெண்ணுடைய கதறல். அந்த கதறல் எப்படி இருக்கும், என்ன கதறல், அதைத்தான் தொடர்ந்து சொல்லுகிறார். 27வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, உன்னை காப்பாற்றவில்லை எனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்றான். ஆக 27ஆம் வசனத்தில் ஆண்டவரே உன்னை காப்பாற்றவில்லை எனில், யோராம் ஒரு இறை நம்பிக்கை உள்ள மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவனுடைய சகோதரன் அகாசியா அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாளனாக தெரியவில்லை. என்றால் இறைவாக்கினர் இடத்திலே மிக ஒரு நெருக்கமாகவும் இல்லை, அதே சமயத்தில் அவரை பற்றி அக்கறை கொண்டவனாகவும் தெரியவில்லை. ஆனால் யோராம் அப்படி அல்ல, ஏறக்குறைய நெருங்கிய தொடர்பில் இருக்கிறான். இறைவாக்கினர் சொல்வதெல்லாம் கேட்கிறான். அந்த அடிப்படையை பார்க்கிற போது, இறைவனே உன்னை காப்பாற்ற விட்டால் நான் என்ன அப்படின்னா அவனுடைய ஒரு தாழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. எனக்கு என் கையில் ஒன்றும் இல்லை,
நான் இறைவனைத்தான் நம்பி இருக்கிறேன், இறைவன்தான் படி இழக்க வேண்டும், இறைவனுடைய துணைதான் நமக்கு வேண்டும். அந்த நிலையில்தான் நானும் என்னுடைய நிலையை பார்க்கிறேன். உனக்கு என்ன நிலையோ அதே நிலை தான் எனக்கு இருக்கிறது. அதனால் என்னால் உன்னை காப்பாற்றுவதற்கு வழி இல்லை அம்மா என்று அவன் சொல்லுகிறான். மீண்டும் பின்னும் அரசன் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இதோ இந்த பெண் ஒரு நாள் என்னை நோக்கி, இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு, நாளை என் மகனை தின்போம் என்றாள். இந்த அளவுக்கு ஒரு கொடிய சூழல் வரக்கூடாது. அதாவது பிள்ளையே உணவாக தின்கின்ற ஒரு அவல நிலை. அப்போ பசி வந்தால் பத்தும் பறந்துவோம் என்று சொல்வது போல அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதால் தான் குழந்தையையே சமைத்து உண்கின்ற அந்த அவல நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்க வேண்டும். 2 பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போது ஒரு பெண் கேட்குறா, சொல்கிறா, இன்றைக்கு உன்னுடைய குழந்தைய கொடு, நம்ம 2 பேரும் சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய குழந்தைய கொடுக்குறேன். இதை போல் ஒரு அவல நிலை எங்கேயும் வரக்கூடாது. குழந்தையையே கொலை செய்து உண்கின்ற நிலை. ஆனால் அந்த பஞ்சம் அப்படித்தான் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் குழந்தைகளை கூட கொலை செய்து உணவாக சாப்பிடுவதற்கு அஞ்சாத ஒரு சூழலை அந்த பஞ்சம் ஏற்படுத்திவிட்டது. உணவுக்கு எதையாவது சாப்பிடணும், அவங்களுக்கு எதுவுமே இல்லை, பழங்கள் இல்லை, அவர்கள் நினைத்த எதுவுமே கிடையாது, வெளியிலிருந்தும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை, ஒரே ஆதரவு அவருடைய பிள்ளை. அந்த பிள்ளையாவது சமைச்சு சாப்பிடுவோம் என்கிற அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அதை வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். உன் பிள்ளைய நீ கொடு, என் பிள்ளைய நாளை கொடுக்குறேன். அப்போ 2 பிள்ளைகளும் நமக்கு உணவாக இருப்பார்கள். அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம். இந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் முதல் நாள் எந்த பெண் அரசன் எடுத்து சொல்கிறாளோ அவளுடைய குழந்தையை சமைத்து சாப்பிட்டார்கள். அடுத்த நாள் யாருடைய குழந்தையை சமைக்க வேண்டும்? இன்னொரு பெண்ணுடைய குழந்தை. என்ன நடந்தது? மறுநாள் நான் அவளிடம், நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன். ஆனால் அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்று சொன்னாள். ஆக இவர்கள் போட்ட திட்டம்படி நடக்கவில்லை. அந்த முதலில் யாருடைய குழந்தையை சமைத்து உண்டார்களோ அந்த பெண் அடுத்த நாள் கேட்கிற போது இந்த ஏற்கனவே மகனை கேட்ட அந்த பெண் என்ன செய்கிறாள்? மகனை முதல்ல அவன் ஒளிந்து கொண்டது மட்டுமல்ல, குழந்தையை ஒளித்து வைத்து விட்டாள். குழந்தையை ஒளித்து வைத்தது மட்டுமல்ல, இவளும் ஒளிந்து கொண்டாள் என்கிற அந்த நிலையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுநாள் நான் அவளிடம், நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன். ஆனால் அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள். ஒளித்து வைத்து விட்டு கொடுக்க மறுத்து விட்டாள் என்கிற அந்த செய்திதான் இருக்கிறது. 30. அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அவன் நகரமதில் வழியாக நடந்து செல்கையில் தம் உடம்பின் மேல் கோணி ஆடை அணிந்திருந்ததை மக்கள் கண்டார்கள். இதை கேட்கின்ற போது யாருக்கும் நிச்சயமாக கோபம் மட்டுமல்ல, ஒரு விரக்தி நிலை ஏற்படும். அந்த விரக்தியினுடைய அடையாளம் தான் ஆடைகளை கிழித்து கொள்வது. ஆடைகளை கிழித்து கொள்வது என்பது துன்பத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு சோகத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு இழப்பினுடைய வெளிப்பாடு, ஒரு அவல நிலையினுடைய எடுத்து சொல்கின்ற நிலை. இதுக்கு மேலே இனி நம்ம எந்தவித ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அந்த நிலைக்கு நாம் போயிட்டோம். ஒரு நிற்கதியற்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இனி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நம்பிக்கைகளெல்லாம் தொலைந்து விட்டது, எதுவுமே கைகூடக்கூடிய வாய்ப்பே இல்லை, எல்லாமே கையறு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். எனவே அந்த நிலைக்கு
இந்த பெண் வந்ததைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதனால தான் அரசன் கூட இந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். அவன் நகர மதில் வழியாக நடந்து செல்கையில் தன் உடலின் மேல் கோணி ஆடை அணிந்திருந்ததை மக்கள் கண்டார்கள். உடனே அவன் என்ன பண்றான்? கோணி ஆடை. கோணி ஆடை என்பது எதை சுட்டி காட்டுகிறது? துக்கத்தை, சோகத்தை, துயரத்தை, சோகத்தை சுட்டி காட்டுகிறது, துக்கத்தை சுட்டி காட்டுகிறது, துயரத்தை சுட்டி காட்டுகிறது. நமக்கு தெரியும், இஸ்ராயல் மக்கள் எல்லாம் கோணி உடுத்தி தவம் செய்தார்கள், நோன்பு இருந்தார்கள். அதே போல் நம்முடைய யோனா புத்தகத்தில் யோனாவினுடைய அறிவுரையை கேட்டு இந்த உங்களுடைய நகர் அழியப் போகிறது என்று 40 நாளில் நகர் அழியப் போகிறது என்று சொன்ன உடனேயே நினிவே மக்கள் என்ன செய்தார்கள்? கோணி உடுத்தி நோன்பு இருந்தார்கள். அப்போ கோணி ஆடையை உடுத்துவது என்பது நோன்பினுடைய அடையாளம், ஒரு இழப்பினுடைய அடையாளம், துன்பத்தினுடைய துயரத்தினுடைய அடையாளம். அதைத்தான் அரசன் செய்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசன்! இந்த போர் என்பது இவன் மேல் திணிக்கப்பட்டது, இவன் போருக்கு போகவில்லை. இவன் போருக்கு போயிருந்தால் அது தவறு. ஆனால் இவன் போருக்கு போகவில்லை, இவன் மீது போர் திணிக்கப்படுகிறது. எனவே இன்னொரு அரசன், சிறிய அரசன் பெனதாது முற்றுகையிட்டு இருக்கிறான். இதில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இருக்கிறது. ஆனால் இவனுடைய நிலையோ நிற்கதியற்ற நிலையாக இருக்கிறது. அந்த சூழலில் தான் இவன் தன்னையே வருத்தி கொள்கிறான். கோணி ஆடை உடுத்தி மதில் வழியாக நடந்து செல்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆத்திரமும் யார் மேல் திரும்புகிறது? எலிசா. ஏன்? இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு. இதற்கு முந்திய பகுதியில் குருடாகி போன எல்லா போர் வீரர்களையும் சமாரிய நகருக்குள்ளே கொண்டு வந்தான் எலிசா இறைவாக்கினர். கொண்டு வந்தவர் என்ன சொல்றார்? இவனுக்கு விருந்து கொடு. எலிசா எப்போதுமே பயணம் செய்கின்ற ஒரு இறைவாக்கினர். எலிசா மட்டுமல்ல, அவருடைய தலைவராக இருந்த எலியாவும். நீங்கள் எலியாவை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவருடைய சொந்த ஊர் கிளையாத்தில் இருக்கிறது. திஷ்பே என்பதுதான் அவருடைய சொந்த ஊர், கிளையாத்தில். அங்கேருந்து புறப்பட்டு சமாரியா வருவார், அரசனை பார்ப்பார். திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு யோர்தான் ஆற்றுக்கு போவார். அங்கே ஒரு